ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஊருக்கு வந்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம போர்டெல்லாம் வச்சு பேசுகிறதுக்கான சூழல் உண்டாகலை. நேற்றே வீடியோ போடல, சரி இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு. ஏன்னா அர்ஜென்ட்டான ஒரு மேட்ரு, கன்ஃபியூஷன் இருக்குது எல்லாத்துக்குமே. இன்ஜினியரிங் படித்தா எவ்வளோ செலவாகும்னு சொல்லி நிறைய பேரண்ட்டு கேட்குறாங்க. நிறைய கன்ஃபியூஷன்ஸ். அப்ளிகேஷன் வேறு இப்போ க்ளோஸ் ஆக போகுது. அந்த ஃப்ளாஷ் நியூஸ் என்னென்னு பார்த்துடலாம். ப்ரெஸ் அப்டேட் என்னென்னா 29ஆம் தேதி முடி, சாயங்காலம் 5 மணி முடி அப்டேட் வந்திருக்குது. என்னென்னா 1,71,624 பேர் பக்கம் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணவங்க 2,06,000 பேர்த்துக்கு மேலே பேமெண்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷமும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, கன்ஃபார்மாக 2 லட்சம் தாண்டும் அப்ளிகேஷன், 2,20,000 கூட தாண்டலாம் அப்ளிகேஷன். ஸோ இன்ஜினியரிங் மோகம் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யுது அதிகமாக. ஏன்னா நீட்டு தள்ளி போன காரணங்களாக கூட இருக்கலாம். சரி, ஓகே, கவுன்சிலிங் பற்றி அப்புறம் பேசலாம். இப்போது என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னா, பணம் தான் பிரச்சனையே. மக்களுக்கு பணம் தான் பிரச்சனை. பணம் கட்டுறதுக்கான அவகாசம் இல்லைங்கிறத பிரச்சனை. நிறைய பேர்த்துக்கு தெரியல. நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. ஒரு சின்ன வீடியோ தான், பேரண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஒரு 5 நாளில் நீங்கள் பணத்தை ரெடி பண்ணணும். என்ன சார் சொல்கிறீங்க, பணத்தை ரெடி பண்ணணுமா? கவுன்சிலிங்க்கு 500 ஃபீஸ் கட்டிட்டீங்களா? அப்ளிகேஷனுக்கு சாய்ஸ் பில்லிங்க்கு எந்த ஃபீஸும் கட்ட வேண்டாம், 5,000 டெபாசிட் கட்டணும்லாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், ஃப்ரீ தான். இனி அப்ளிகேஷன் போட்டு சாய்ஸ் பில்லிங் பண்ணி காலேஜ் சேர்ற முடி எல்லாமே ஃப்ரீ தான், எதுவுமே கிடையாது, 500 தான். ஆனால் காலேஜ் போய் சேர்றப்போ 13 நாள் கவுன்சிலிங் நடக்கும். ஒரு ரவுண்டு எவ்வளோ நாள் நடக்கும்? 13 நாள் நடக்கும். 13 நாளில் ஃபஸ்ட்டு 3 நாள் சாய்ஸ் பில்லிங் நடக்கும். 4வது நாள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வரும். அதாவது எந்த காலேஜுன்னு தெரியும். 5வது நாளுக்குள்ளே அது கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணி முடித்த உடனே அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த 5 நாளுக்குள்ளே நீ அந்த கல்லூரிக்குள்ளே போய் ஃபீஸ் கட்டணும். அதுவே அக்செப்ட் அண்ட் அப்போடு கொடுத்துட்டிங்கன்னா டிஎஃப்சி சென்டரில் போய் ஒரு 30,000 கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 ப்ராசஸ் இருக்குது. உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, 5 நாளுக்குள்ளே ஃபீஸ் கட்டலைன்னா அந்த சீட்டு கேன்சல் ஆகி அடுத்த ரேங்க் இருக்கிறவங்களுக்கு போயிடும். ஸோ அப்போது உங்களுக்கு கவுன்சிலிங் சேர்ந்து சாய்ஸ் பில்லிங் பண்ண 2 நாள் முடிஞ்சோடனே, 5 நாள் முடிஞ்சோடனே நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரெடி ஆகிடணும்னு சொல்ல வரேன். இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அது புரியலனாலும் பரவாயில்ல, ஃபீஸு ரெடியாக வச்சுக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. 1,50,000 லட்ச ரூபா கம்மிக்கு வச்சுக்கோங்க. எதுக்கும் ஒரு 2 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் கொஞ்சம் பேசி பார்க்கலாம், ஹாஸ்டல் ஃபீஸ் கம்மி பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா கல்லூரி இப்போ அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தோன்னா அந்த கல்லூரியில் தான் போய் பணம் கட்டணும். இப்போ அந்த பணம் கட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ பணம்னு கல்லூரிக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும், என்னெல்லாம் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும்லாம் கேட்கணும். பட் கல்லூரி என்ன சொல்லணும்னா, சர்டிஃபிகேட்லாம் ஓகே, பட் பணம் தான் அவங்களுக்கு முக்கியம். 1,50,000 லட்சம்னா 1,50,000 லட்சம் போய் கட்டணும், 2 லட்சம்னா 2 லட்சம் போய் கட்டணும். எதுக்கும் ஒரு 2,50,000 லட்சம் பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு சார் அவ்வளோ காசு? கவுன்சிலிங் வந்தால் ஃபீஸ் கம்மின்னாங்க. ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் என்றைக்குமே மாறலாம். புக் ஃபீஸு, அந்த ஃபீஸு, இந்த ஃபீஸுன்னு சொல்லிட்டு என்றைக்குமே மாறலாம். அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸும் சேர்த்து கேட்கலாம் சில கல்லூரிகளில். நீங்கள் அந்த கல்லூரிக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிக்கலாம், சார் என்கிட்ட போதுமான பணம் இல்லை, நான் இப்போ ஒரு 50,000 கட்டுறேன், நான் அட்மிஷன் போட வரும்போது, இல்லை காலேஜ் ரீஓப்பன் ஆகும்போதோ, இல்லை நான் ஒரு வாரமோ 2 வாரமோ டைம் கேட்டு, அது உங்களுக்கும் காலேஜுக்குள்ள பிரச்சனை. காலேஜ்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணல, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு 5 நாள் டைம். அதாவது 5 நாள் தான் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கான டைம். நீங்கள் காலேஜ்கிட்ட பேசிக்கோங்க. என்னை பொறுத்த வரையில் பேசுகிறது பிரயோஜனம் இல்லை. என்ன சொல்லுவாங்கன்னா, பணம் கட்டி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 2-2.5 லட்சம் பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சேஃப்டிக்கு. கவர்மெண்ட் காலேஜ்னால் பிரச்சனை கிடையாது, ஒரு 30,000த்துக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. இதுவே யூனிவர்சிட்டி கேம்பஸ் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, ஒரு 50,000 40,000த்துக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன கல்லூரி கிடைக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியல. சாய்ஸ் பில்லிங்கில் கவர்மெண்ட் கல்லூரி மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னா, அது எய்ம் பண்ணுறீங்கன்னா அது வேறு. ஆனால் செல்ஃப் ஃபினான்ஸ் கல்லூரிக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு 2 லட்சமாவது கையில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அன்றைக்கி ஃபீஸ் கட்டலை அப்படின்னா உங்கள் சீட்டு வேக்கண்ட் ஆகிடும், அதாவது உங்கள் சீட்டு கைவிட்டு போயிடும். இது நான் கவுன்சிலிங் ப்ராசஸ்லேயே சொல்லிட்டேன். இருந்தாலும் இது ஒரு வீடியோவை ஏன் சொல்கிறேன்னா, பணம் எவ்வளோ ரெடி பண்ணி வைக்கணும்னு மக்களுக்கு தெரிய மாட்டேது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 2 லட்சம் பக்கம் எடுத்து வைங்க. சார் லோன் போடணும்னு நினைக்கிறேன், லோன் கிடைக்காதாப்போ அப்படின்னு நினைக்கிறீங்க. லோன் கிடைக்கும், ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் மட்டும் கட்டி தான் ஆகணும். நல்லா கேட்டுக்கோங்க, ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் மட்டும் கட்டி தான் ஆகணும். கட்டி அதுக்கப்புறம் அந்த காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆவீங்களா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் கொடுத்து, அப்போ அவங்கக்கிட்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் போனாஃபைடு சர்டிஃபிகேட்டும் வாங்கினீங்கன்னா 2 வச்சு நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ செகண்ட் இயரில் தான் லோன் அமௌண்ட்டே சேங்ஷன் ஆகி செகண்ட் இயரில் தான் பணம் கட்ட முடியும். ஃபஸ்ட் இயர் இப்போ பணம் கிளைம் பண்ணிக்கலாமா லோனில் அப்படின்னா, என்ன கேட்டால் கிளைம் பண்ணிக்கலாம். சில பேங்க்கில் கிளைம் பண்ணிக்கலாம், சில பேங்க்கில் செகண்ட் இயரில் தான் தருவாங்க. கிளைம் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, கிளைம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் விட்டுருங்க, ஏதோ கடன் வாங்கி கொடுத்துட்டீங்க, இல்லை எப்படியோ கட்டிட்டீங்க. 2வது இயர்லேருந்து லோன் எடுங்க. நீங்கள் அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு 2வது இயர்லேருந்து லோன் எடுங்க. 2வது இயர், 3வது இயர், 4வது இயர்லேருந்து லோன் எடுங்க.
ஏன்னா இந்த பணம் ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு என்ஜினியரிங்க்கு. பணம் ஒரு தடை இல்லாமல் இருக்கிறவங்க தான் லோன் எடுக்கிறோம். பட் லோன் ப்ராசஸ்லேயே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் அர்ஜென்ட்டாக கட்டுறனால லோன் கிடைக்காது. காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் போனஃபைட் கொடுத்தா தானே கிடைக்கும். அதுக்கு நீ பணம் கட்டணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீ பணம் கட்டி தான் ஆகணும். அப்புறம் எப்படி ஃபஸ்ட் இயருக்கு லோன் கிடைக்கும்? செகண்ட் இயரில் தான் லோன் கிடைக்கும். இந்த விஷயம் தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. கையில் ஒரு 2.5 லட்சம் 2 லட்சம் எடுத்து வச்சுக்கோங்க சார். பயமாக இருக்குது சார். கவுன்சிலிங் போனால் சொன்னாங்க 50,000 தான் ஃபீஸு, 1 லட்சம் தான் ஃபீஸ். ஆமாம், கல்லூரிக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். இப்போ ஒரு தேர்ட் டயர் காலேஜ் அப்படின்னா ஒரு 75 to 1 லட்சம் வரைக்கும் வரும். ஒரு செகண்ட் டயர் காலேஜ்னால் 1,10,000 1,20,000 30,000 40,000 எவ்வளோ வாங்குறாங்க. ஃபஸ்ட் டயர் காலேஜ்னால் சென்னை ரீஜனில் எடுத்திங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே வாங்குறாங்க. கோயம்புத்தூர் ரீஜன் எடுத்திங்கன்னா 1.75 1.50 வாங்குறாங்க. யாருக்கு தெரியும்? இதில் ஹாஸ்டல் ஃபீஸும் சேர்ந்துச்சுன்னா அதுவும் கூட வரும். ஸோ அதனால் தயவு செய்து எவ்வளோ பணமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2.5 லட்சம் பக்கம் எடுத்து வச்சுக்கோங்கிறேன். மீண்டும் மீண்டும் ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, அந்த டைமில் பணம் கட்ட முடியலன்னு பையன் டிபார் ஆயிடுறான். ஐ மீன் அந்த கல்லூரியே வேண்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தரம் குறைந்த கல்லூரியில் பக்கத்தில் போயிட்டு ஃபீஸ் கம்மியாக பாவம் நல்ல கட் ஆஃபாக இருப்பான். பணம் இல்லாத ஒரே காரணத்தினால போய் சேர்ந்துருவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, கடனுடன் வாங்கியாவது பணத்தை கட்டிடுங்க. அப்புறம் லோன் போட்டுக்கலாம். எஜுகேஷன் லோன் போட்டு நல்ல கல்லூரியில் படிச்சுன்னு நல்ல பிளேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பையன் கட்டிக்குவான். ஏன்னா எஜுகேஷன் லோன் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஒரு 4 வருஷம் கழிஞ்சு 1 வருஷம் டைம் தருவாங்க. 1 வருஷம் முடிஞ்சு, அதாவது 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பையன் கட்டினா போதும். கிரேஸ் டைம் நிறைய தருவாங்க. கெட்டாட்டினாலுமே டீசெண்டாக தான் அப்ரோச் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பேங்க்கில் தான் நீங்கள் லோன் எடுக்கணும். ப்ரைவேட் பேங்க்கில் லோன் எடுக்கக்கூடாது. ஓகேவா? அண்ட் நீங்களே பணம் கட்டி படிக்க வச்சாலும் உங்களுக்கும் இதே தான். நீங்கள் அந்த 5 நாளில் போய் பணம் கட்டலைன்னா சீட்டு வேக்கண்ட் ஆகிடும். அடுத்த வர ரேங்க்குக்கு போயிடும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாது. ஸோ அர்ஜென்சியாக இதனால் சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் தாண்டுன்னு தான் நினைக்கிறேன். போட்டி ஜாஸ்தியாக தான் இருக்க போகுது. இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங் நல்லா பண்ணிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் நல்ல காலேஜ் கிடைக்கும். லோ கட் ஆஃபாக இருந்தால் கூட நல்ல காலேஜ் நான் வாங்கிட்டு வந்து காட்டுறேன். கண்டிப்பாக நம்மளை நம்பினீங்க அப்படின்னா கைவிட மாட்டேன். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர்ஸ் எல்லாம் கொடுப்போம். அதுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நம்மக்கிட்ட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். பட் நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண மாட்டேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சாய்ஸ் ஃபில்லிங்கில். அதனால் பயப்படவே வேணாம். சாய்ஸ் ஃபில்லிங்கில் நம்ம எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் நல்ல காலேஜை எடுப்போம். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஏன்னா ஊருக்கு வந்துட்டேன், போர்டு இல்லை, ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. கன்ஃபியூஷன் ஓவர்லோடாக இருக்குது. அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு போட்டவனுக்கு தான் சீட்டு, லாஸ்ட்டு போட்டவனுக்கு சீட்டு இல்லை. என்னங்க இது? யார் கிளப்பி விட்டது இதெல்லாம்? அப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு போடுறோம், லாஸ்ட்டு போடுறோம். எவன் போட்டாலும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் தான் சீட்டு. அதே மாதிரி தான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் 3 நாள் டைம் தருவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி லாக் பண்ணுறவனுக்கு தான் சீட்டு. இப்போல்லாம் கிடையவே கிடையாது. அப்ளிகேஷன் நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். ஜூன் 2 முடி டைம் இருக்குது. ஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வேறு கூப்பிட்ருக்காங்க சென்னைக்கு. 2 பேஸ் கூப்பிட்ருக்காங்க. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். சரிங்களா? ஸோ அதனால் தயவு செய்து ஜூன் 2 முடி இருக்க டைமு அதுக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சிருங்க. ஏன் இன்னும் டைம் இல்லை, 2 நாள் தான் இருக்குது. ஜூன் 6 முடி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா நிறைய பேர் அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்க. அந்த 2,06,000 பேர் பேமெண்ட் பண்ணிட்டீங்க. ஒரு 30,000 40,000 பேர் அங்கே சுற்றிட்டு இருக்கீங்க சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல். சத்தியமாக அப்லோட் பண்ணுங்கள். இல்லை டைம் ஆகிட்டு இருக்குது, சர்வர் இஷ்யூ கூட வரலாம். ஸோ அதனால் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. அப்ளிகேஷனுக்கும் அட்மிஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்ளிகேஷன் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு போட்டால் தான் சீட்டு கிடைக்கும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகே, நன்றி. தெளிவாக நம்ம பேசுவோம் அடுத்தடுத்த வீடியோவில். அண்ட் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே போய் ஷேர் பண்ணுங்கள். ஃபீஸை எடுத்து வச்சுக்கோங்க, பணத்தை ரெடியாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.